இன்னைக்கு பிஎம் மான்தன் யோஜனா ஸ்கீம் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலும் அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே தான் வருது. பிஎம் மான்தன் யோஜனா அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம். நார்மலாவே பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார்மல் பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே தான் வரும். அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம், யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், அடல் பென்ஷன் யோஜனா, இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே தான் வரும். அந்த ஃபண்டை ரெகுலேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDA, இதுதான் வந்து ஃபண்டை ரெகுலேட் பண்றது. அந்த ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே இருக்கும். இது வந்து மற்றது சென்ட்ரலா. பட் இந்த ஸ்கீம் வந்து டிஃபரன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. பிஎம் மான்தன் யோஜனா பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே வரும். இது ஒரு பென்ஷன் ஸ்கீம். பட் இதோட பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பாத்தீங்கன்னா LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அந்த பென்ஷன் ஃபண்ட் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இது எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து ஃபார்மர்ஸ்க்காக கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு பென்ஷன். நார்மலா ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க, பிரைவேட்ல கூட வந்து இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் கிடைக்கும். ஒரு ஃபார்மர் வந்து அவர் கடின உழைப்பு போட்டு கேட்கிறாரு, அவருக்கு அப்புறம் அவருடைய வயசானதுக்கு அப்புறம் எப்படி பென்ஷன் கிடைக்கும், இந்த மாதிரியான கவலைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த பென்ஷன் ஸ்கீம், அதாவது பிஎம் மான்தன் யோஜனா. இது எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ஸ்கீமே அப்படி கிடையாது. ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லையா, எலிஜிபிலிட்டி கிரைடீரியா. ஸோ 18 to 40 வயசுக்குள்ள இருக்கணும், ஏஜ் லிமிட் இருக்கு. அண்ட் எல்லாத்துலயுமே வந்து பென்ஷன் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 18 to 40 years இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஓகேவா? பெரிய ஃபார்மர்ஸ் எல்லாம் கிடையாது, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஓகே, லெஸ் தென் 2 hectare லேண்ட் வந்து 2 hectareக்கும் கீழே வச்சிருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு தான் இது உண்டு. அது மட்டும் இல்லாம இவங்க வேற எந்த ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்லயும் ஆல்ரெடி இருக்கக்கூடாது. வேற ஏதாவது பென்ஷன் ஸ்கீம் இந்த மாதிரில அவங்க ஆல்ரெடி இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல அவங்க எலிஜிபிள் கிடையாது. சோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா. சோ யாரெல்லாம் கிடையாது, எக்ஸப்ஷனும் சில பேர் இருப்பாங்க. எக்ஸப்ஷன் யாரு? இன்ஸ்டிடியூஷனல் லேண்ட் ஹோல்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல பெரிய லேண்ட் வச்சிருக்கக்கூடிய அவங்க. சோ மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு எம்பிஸா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருக்கலாம், இல்ல ரிட்டையர்ட் ஆனவங்களா இருக்கலாம், பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு NRIயா இருக்கலாம், இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்களா இருக்கலாம். சோ இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸப்ஷன். அதாவது பணம் ஜாஸ்தியா வச்சிருக்காங்க, ஓகேவா, ஆல்ரெடி வந்து அவங்கள்ட்ட இன்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் இதுல வந்து எக்ஸப்ஷன். அவங்களுக்குலாம் இது கிடையாது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வந்து ஃபார்மர் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து 55, மினிமம் 55, மேக்ஸிமம் வந்து 200, ஓகேவா, மந்த்லி. அதாவது நீங்க 18 வயசுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 55 rupees கட்டுற மாதிரி இருக்கும். 40 வயசுல ஜாயின் பண்ணீங்கன்னா 200 rupees கட்டுற மாதிரி இருக்கும். எத்தனை வருஷம் வரைக்கும் கட்டணும்? அவங்களுக்கு வயசு 60 ஆகிற வரைக்கும் கட்டணும். சரி, இது வந்து நீங்க அதிகமா கூட கட்டிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பென்ஷன் ஜாஸ்தியா வரணும்னா மேக்ஸிமம் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 3000 ரூபாய் வரைக்கும் நமக்கு பென்ஷன் கிடைக்கும். சரி, இந்த அமௌண்ட் வந்து ஃபார்மர் கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன். இதோட கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இதே ஈக்குவல் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் ஷேர் பண்ணி 55 ரூபாய் போடுறீங்களா, கவர்மெண்ட் ஒரு 55 ரூபாய், அடுத்த மாசம் நீங்க 55, கவர்மெண்ட் ஒரு 55. ஸோ கவர்மெண்ட் வந்து இதுல இருந்து ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குது. அண்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் வேணும்னா அவங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இதுல வந்து வாலண்டரி எக்ஸிட்டும் இருக்கு. வாலண்டரி எக்ஸிட் அப்படின்னா நீங்க ஃபார்மர்ஸே நினைச்சு என்ன பண்ணிக்கலாம், எப்ப வேணுமோ எனக்கு இந்த ஸ்கீம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துக்கலாம். எப்போ அப்படின்னா நீங்க ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி 10 வருஷத்துக்குள்ளவே வெளில வரணும் அப்படின்னா ஃபார்மரோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, பட் எனக்கு 60 வயசு ஆகல, அந்த டைம்ல ஃபார்மரோட கான்ட்ரிபியூஷன் பிளஸ் அவங்களுக்கு அதுல இருந்து கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் இதை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து வாலண்டரி எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் சரி, இதை ஜாயின் பண்ணணும்னா ஒருத்தவங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார், ஓகேவா, ஆதார் இருக்கணும். அண்ட் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அண்ட் PM கிசான் அக்கௌண்ட் இருக்கணும். PM கிசான் ஸ்கீம் இருக்கு இல்லையா, கிசான் சம்மான் நிதி, ஓகே, 2000 வருஷத்துக்கு 6000 ரூபாய் வரும்ல. ஸோ இந்த அக்கௌண்ட் இருக்கணும். இது 3 இருந்ததுன்னா அவங்க வந்து இதுக்கு எழுதிருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. PM கிசான்ல உங்களுக்கு அமௌண்ட் வரும்ல, அந்த வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்க இந்த கான்ட்ரிபியூஷனுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கான்ட்ரிபியூஷன் இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் வந்து அந்த ஃபார்மர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, 60 வயசு முன்னாடியே இறந்துடுறாரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பௌஸ் வந்து நினைச்சாங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர் பெனிஃபிட் எதுவும் வாங்காமல் இருந்தா ஸ்பௌஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா அந்த மொத்த லம்சம் அமௌண்ட், அதாவது ஃபார்மரோட கான்ட்ரிபியூஷன், கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து லம்சம் அமௌண்டா வாங்கிக்கலாம்.
இல்ல ஸ்பௌஸுமே வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல யாராவது நாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நாமினிக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இது வந்து 60 வயசுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு அப்படின்னா, 60 வயசுக்கு அப்புறம் வந்து அவர் இறக்குறாரு அப்படின்னா அவருக்கு பென்ஷன் தானே வாங்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பௌஸுக்கு தான் அந்த பென்ஷனை கொடுப்பாங்க. ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க. 50% ஆஃப் த பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் ஸ்பௌஸும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நாமினிலாம் கிடையாது. அந்த ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் ஃபண்டுக்கு ரிட்டர்ன் பேக் போயிடும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும். பிஎம் மான்தன் யோஜனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். எல்லா ஃபேக்ட்ஸையும் படிச்சிடணும்.